Hi children. தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். இந்த பாட்டு யார் பாடியிருக்கா தெரியுமா? இன்னைக்கு அவரை பத்தி தான் பார்க்க போறோம். He was the youngest composer. அவர் சீர்காழியில பிறந்தார். 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். எஸ், இன்னைக்கு திருஞானசம்பந்தரை பத்தி பார்க்க போறோம். அவர் சீர்காழியில பிறந்தார்னு சொன்னேன் இல்லையா? சீர்காழியில சிவபாத ஹிருதயர் பகவதி அம்மா அப்படிங்கிற ஒரு அந்தன குடும்பத்துல பிறந்தார். அவ சிவ தொண்டு செய்யறதுக்கு ஒரு மகன் வேணும்னு தவம் பண்ணான். சம்பந்தன் பிறந்தார். சம்பந்த பெருமான் திருஞான சம்பந்தரா எப்படி ஆனார்னு பார்க்கலாமா? குழந்தைக்கு 3 வயசு இருக்கும்போது அப்பா சீர்காழி கோவிலுக்கு போனா. தோணியப்பர் கோயில். தோணியப்பர் கோயில் சுவாமி அங்க 3 நிலையில இருப்பார் இல்லையா? கீழே பிரம்மபுரீஸ்வரர் சிவலிங்கம், அதுக்கு மேல உமா மகேஸ்வரர் தோணியப்பர், அதுக்கு மேல சட்டநாத பெருமாள் பைரவர். அந்த கோவிலே பெருசு, கோவில் குளமும் பெருசு. குழந்தை எழுச்சிட்டு அந்த குளத்தங்கரைக்கு போனா அங்க உட்காந்து வச்சுட்டு அப்பா தண்ணியில இறங்கி ஜபம் பண்ண ஆரம்பிச்சான். அகமருட ஜபம் அப்படின்னு தண்ணியில இறங்கி முழுகி பண்ற ஜபம். கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்பாவை காணும்னு குழந்தை அழ ஆரம்பிச்சது. குழந்தை பார்த்து தானே அப்பான்னு அழணும், ஆனா அது கோவில் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பான்னு அழுதது. உடனே சிவபெருமான் அம்பாளோட காட்சி கொடுத்து, குழந்தைக்கு பசியா இருக்கு, நீ பால் கொடு அப்படின்னு சொன்ன. அம்பாளே பால் கொடுத்தா. அதுல கலைஞானம், மெய்ஞானம், சிவஞானம் கலந்துதான் இருந்தது. அதனால சம்பந்த பெருமான் திருஞான சம்பந்தரா ஆயிட்டார். அப்பா ஜபம் பண்ணி வந்தா பார்த்தா குழந்தை வாயில பால். யார் கொடுத்திருப்பான்னு யோசிச்சா. கிருஷ்ணருக்கு பூதனை விஷம் கலந்த பால் கொடுத்தா இல்லையா? அதே மாதிரி சிவ தொண்டு பண்றதுக்கோசம் பிறந்திருக்க குழந்தையாச்சே, யாராவது ஏதாவது கொடுத்துருக்க போறான்னு பயந்துட்டு என்னப்பா யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா. அப்ப குழந்தை நேரா மேல காமிச்சு தோடுடைய செவியன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சது. அப்பாவுக்கு சுவாமி தரிசனம் கிடைக்கல, ஆனா குழந்தைய சிவபெருமான வர்ணிக்கிற மாதிரி பாடுறது இல்லையா? அதனால புரிஞ்சுட்டார், சுவாமி தான் வந்திருக்காரு, அருள் பண்ணிருக்காரு, கணீர்னு பாடிட்டு குழந்தை. எல்லாருமே கேட்டா குழந்தைக்கு கிடைச்ச அருள் பார்த்து ரொம்ப சந்தோஷம். சீர்காழியே சிவலோகம் போல கொண்டாட்டமா இருந்தது. சைவ குறவர் நால்வர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்பர் சுவாமிகளுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார், சுந்தரருக்கு ஓலை கொடுத்து, மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து, திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டது இதுதான். சுவாமியோட அருள் கிடைச்சதுனால குழந்தை நிறைய சுவாமி மேல பாட்டு பாட ஆரம்பிச்சது. சீர்காழி பக்கத்துலயே திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்க குழந்தை அப்பாவோட போச்சு சுவாமி மேல பாட ஆரம்பிச்சது. நல்லா கையை அப்படியே அடிச்சு அடிச்சு தாளம் போட்டு குழந்தை பாடுது. கையெல்லாம் சமந்து படிச்ச 3 வயசு குழந்தை இல்லையா? சிவபெருமானால தாங்கவே முடியல. அதனால குழந்தைக்கு அழகா தங்கத்தால ஆன தாளங்கள், இந்த ஜால்ரா மாதிரி நமச்சிவாய நாமம் போட்டு கொடுத்தார். அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்தது அம்பாள் தான். அதனால அங்க அம்பாள் பேரு ஓசை கொடுத்த நாயகி. இவ அப்படியே கோவிலா எல்லா கோவிலுக்கும் போக ஆரம்பிச்சா. எல்லா கோவிலையும் குழந்தை பாடிட்டே வந்தது. இவாளோட சேர்ந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு யாழ் வாசிக்கிறவரும் வந்தா. ஒரு குரூப்பா எல்லா கோவிலுக்கும் போயிட்டு இருந்தா. இப்ப மாதிரி அப்ப தார் ரோடெல்லாம் கிடையாது, மண்ணு ரோடு தான். சில இடத்துல மேடு பள்ளம் கல்லு முள்ளெல்லாம் குத்தும் இல்லையா? குழந்தைய அப்பா தோல்ல தூக்கி வச்சுப்பா. சில இடத்துல நடந்து வரும். குழந்தை எப்படி நடந்து கஷ்டப்படுறதுன்னு சிவபெருமான் குழந்தைக்கு முத்துச்சிவிகை, முத்துக்கொடை, முத்து சின்னம்லாம் கொடுத்த. இந்த பேலண்ட் மேல உட்காந்து குழந்தை டிராவல் பண்ணிட்டோம், எல்லா கோவிலுக்கும் வரட்டும். நம்ம திருஞான சம்பந்தங்கள் பாட்டு பாடி நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார். கொல்லிமழவன் ஒரு சிற்றரசன், அவரோட மகளுக்கு தீராத வியாதி வந்தது. அதை பாட்டு பாடி சரி பண்ணார். அப்புறம் திருச்செங்கோடுல விஷஜுரம் மாதிரி இருந்தது. பதிகம் பாடினா எல்லாருக்குமே சரியாயிடுது. திருமருகல்கிற ஊர்ல ஒரு வியாபாரிக்கு பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார்.
பதிகம் பாடினார், எழுந்துட்டார். நிறைய அற்புதங்கள். இவர் பாடுறதை கேட்டு திருநாவுக்கரசர் இவரை பார்க்க வந்தார். அவர் பெரியவர் இல்லையா, அதனால ஞானசம்பந்தர் அவரை பார்த்துட்டு அப்பரே அப்படின்னு கூப்பிட்டார். அந்த பேரே அவருக்கு நினைச்சது. இவ 2 பேரும் சேர்ந்து நிறைய கோவில்களுக்கு போனான். இவ திருவேழுமலையிலே போனான். திருவேழுமலையில சுவாமி கல்யாண கோணத்துல இருப்பார். அங்க சுவாமிக்கு மாப்பிள்ளை சாமின்னு பேர் உண்டு. ஆனா அப்ப அந்த ஊர்ல ஒரே வறட்சி, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்றதுதான். மக்கள் கஷ்டப்பட்டிருந்தா இவ 2 பேரால தாங்க முடியாது இல்லையா. ஆனா சுவாமி மேல பாட்டு பாடினா, பதிகங்கள் பாடினா. சுவாமி இவ 2 பேருமே பொற்காசு கொடுத்தா. அந்த பொற்காசை கொடுத்து சாப்பிட்ற தானியம் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரோட பசி பிணிய தீர்த்தா. அப்புறம் திருப்பகலூர் போனா. திருப்பகலூர்ல முருகநாயனார வெயிட் பண்ணா. அவரு நாயன்மார்ல ஒருத்தர். அப்புறம் பக்கத்துல திருச்செங்காட்டங்குடி, அங்க சிறு தொண்டர் யாரு தெரியுமா? வாதாபி பல்லவராஜாவோட பரஞ்சோதி, அவர் சண்டைக்கு போனாரே அவர்தான். அப்புறம் அதெல்லாம் வேண்டான்னு சிவத்தொண்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரை பத்தி தனியா ஒரு கதையில பார்க்கலாம். அப்படியே அம்பை மாகாணம் வழியா திருக்கடையூர் வந்தா. திருக்கடையூர்ல எந்த நாயன்மார்? குங்குலிய கலைய நாயனார் இல்லையா, அவரோட சேர்ந்து பக்தி பண்ணா. அப்புறம் நம்ம அப்பரும் ஞானசம்பந்தரும் வேதாரண்யம் போனா. திருமலை காடு, அங்க மெயின் டோர் சாத்தி இருந்தது. பக்தர்கள் நேரா போய் சுவாமிய பிரார்த்தனை பண்ண முடியாதபடி இவ 2 பேரும் பதிகங்கள் பாடி அந்த கதவை திறந்து மூட பண்ணா. அப்ப மதுரையில கூன் பாண்டியனோட ஆட்சி. மன்னன் சமண மதத்துக்கு மாறிட்டான். அதனால சிவாலயத்தெல்லாம் சமண படுகையா மாத்தி எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருந்தான். ஆனா அவனோட வைஃப் மங்கையர்க்கரசி சிறந்த சிவபக்தை. அவளும் அமைச்சரும் சேர்ந்து திருஞான சம்பந்தருக்கு ஒரு ஓலை அமைச்சது. நீங்க மதுரைக்கு வாங்கோ அப்படின்னு. இந்த ஓலையை பார்த்த உடனே வேதாரண்யில தான் ஓலையை பார்த்த உடனே ஞான சம்பந்தர் கிளம்பினார். ஆனா அப்பர் வேண்டாமேப்பா, குழந்தை போய் அங்க மாட்டிக்க வேண்டான்னு. ஏன்னா அப்பர் ஃபர்ஸ்ட் சைவரா இருந்தவர், சமணத்துக்கு மாறிட்டு திருப்பி சைவரா மாறினார். ஆனாலும் அந்த காலத்து சமணர்களோட நடவடிக்கை எல்லாம் தெரியும். குழந்தை கஷ்டப்பட வேண்டாம்னு நினைச்சேன். இல்லை நான் போறேன்னு சொல்லணும். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போப்பா, இன்னைக்கு நாள் சரியில்லை, கிரக நிலை சரியில்லை அப்படின்னு ஞான சம்பந்தர் பகவானை நினைக்கும் போது நாளும் கோளும் நமக்கு என்ன செய்யும்னு கோளறு பதிகம் பாடினார். வேயுரு தோழி பங்கன்னு வரும் இல்லையா, அதை பாடினார். அப்புறம் மதுரைக்கு கிளம்பினார். பரிவாரங்களோட கிளம்பினார். மதுரையில ஒரு மடத்துல தங்கினார். இவர் வந்ததை தெரிஞ்சுட்டு இந்த சமணர்கள்லாம் மன்னர்கிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லிட்டு மடத்துக்கு தீ வைக்க ஏற்பாடு பண்ணிட்டா. தீ வச்சுட்டா. பக்தர்கள்லாம் ஆஹா தீ சூழ்ந்துட்டே அப்படின்னு யோசிச்சிருந்தா. அப்ப திருஞான சம்பந்தர் பெருமான் சிவபெருமான வேண்டின்னு பதிகம் பாடினார். தீ தானா அணைஞ்சு. ஆனா கெடுவான் கேடு நினைப்பான். அந்த தீ அப்படியே போய் ராஜாவை போய் வெப்ப நோய தாக்கிடுத்து. ராஜா அலறான். மேலெல்லாம் ஒரே எரிச்சல். வைத்தியர்லாம் கூப்பிட்டாலும் சரியா அதுல என்ன பண்றதுன்னே தெரியல, தவிச்சுன்றதுதான். அப்ப மங்கையர்க்கரசி அம்மா சீர்காழி பிள்ளை திருஞான சம்பந்தரை கூப்பிடுறேன்னு வரவேற்று அவர் சரி பண்ணிட்டோங்க. ஆனா அந்த சமணர்களை இல்ல நாங்க தான் சரி பண்ணுவோம். உடனே ஒரு தீர்மானம் ஆச்சு. ஒரு சைடு சமணர்கள் ட்ரீட் பண்ணுவோம், ஒரு சைடு ஞான சம்பந்தர். சமணர்களை அவங்க முறை பிரகாரம் ஏதோ பண்ணோம். ஆனா ஒன்னும் ஆகல. நம்ம திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசி அம்மா கிட்ட மதுரையில மீனாட்சி கோவில் இல்லையா, இந்த மீனாட்சி கோவில் மடப்பள்ளியில இருக்கிற சாம்பல் எடுத்துட்டு வர சொன்னார். அந்த சாம்பலால மன்னன் மேல அப்படியே பூசி திருநேற்று பதிகம் மந்திரமாவது நீர் அதை பாடிண்டே சரியா எடுத்து மன்னர் அப்புறம் இந்த பக்கமும் அப்படின்னாரு. அந்த பக்கமும் பூசி சரி பண்ணார். இதை தாண்டி இந்த ஞான குழந்தை பிறவியிலேந்தே அந்த மன்னனுக்கு கூன் உண்டு. இந்த கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனா ஆக்கினார் பகவானோட அருளால. அப்புறம் அங்கேருந்து ராமேஸ்வரம் போனார். ராமேஸ்வரத்துல சுவாமிய பிரார்த்தனை பண்ணார். அப்புறம் ராமேஸ்வரத்துல இருந்தே
ஸ்ரீலங்கா நோக்கி, ஸ்ரீலங்கால 2 பெரிய சிவாலயம் இருக்கு, திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம். அங்க அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணார். அப்புறம் திருப்பி மேல வந்தார். வரிசையா நிறைய கோவில்கள், திருவலஞ்சுடி வழியா பட்டீஸ்வரம் வந்தார். பட்டீஸ்வரம் வரும்போது நல்ல மத்தியான வேளை வெயில், குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சிவபெருமான் பூதகணங்களை வச்சு முத்து பந்தல் பிடிக்க சொன்னார். அப்புறம் குழந்தை வர அழகா பார்க்கணும்னு நந்தியா அப்படியே கொஞ்சம் நகரு அப்படின்னார். அப்புறம் தர்மபுரம், திருப்பகலூர், திருப்புந்துருத்தி, திருவாரூர், திருவெங்காடு, திருவேற்கோலம், திருமழப்பாடி, திருக்கருகாவூர், திருச்சாத்தமங்கை, ஸ்ரீவாஞ்சியம், நிறைய கோவில்கள். நம்ம இந்த கும்பகோணம் சைடு, அந்த பழைய தஞ்சாவூர் ஜில்லா பக்கம் போனோம்னா கிராமத்துல எல்லாம் திரு திரு திருன்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கிராமத்திலயும் பெரிய பெரிய கோவில்கள் ராஜாக்கள் கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கும் நிறைய நிலங்களும் எழுதிதான் வச்சிருக்கா. அங்கெல்லாம் போய் கண்டிப்பா பார்க்கணும். சென்னை வந்தார், திருவத்தியூர் வந்தார். சென்னையில வந்து சிவனேச செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெண் பூம்பாவை பாம்பு கிடைச்சி இறந்து போயிட்டா. அவரோட ரிமைன்ஸ் ஒரு பாட்ல வச்சிருந்தார். திருஞானசம்பந்தர் தெரிஞ்சவன கபாலீஸ்வர் கோவில் கோபுர வாசல அதை கொண்டு வர சொல்லி பதிகம் பாடினார். பெண் எழுந்துட்டா. அப்புறம் காளஹஸ்தி போனார். நம்ம கடம்ப நாயனார் பூஜை பண்ண இடம் அதெல்லாம் பார்த்தார். நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு திருப்பி சீர்காழி வந்தார். இதுக்குள்ள அவருக்கு 16 வயசு ஆயிடுத்து. அப்பாவுக்கு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசை. இவர் வேண்டாமேனார். இல்லப்பா கடமை அதுதான். சரி, பெற்றோர்கள் சொல்லப்படி கேட்கணும்னு ஒத்துண்டார். நல்லூர் பெருமணம் நம்பியாண்டா நம்பிகள் அவரோட பெண்ணுக்கு கல்யாணம் தீர்மானம் ஆச்சு. கல்யாணத்துக்கு எல்லா பெரியவாளும் வந்தா. திருநீல நக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், நிறைய பெரியவர்கள் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் சுவாமி சன்னதிக்கு போயிட்டு அப்படின்னு கல்லூர் பெருமணம் பதிகம் பாடினார். அப்ப சிவபெருமான் ஒரு ஜோதி ரூபமா காட்சி கொடுத்தார். ஜோதிக்கு நடுவுல ஒரு பாதையும் தெரிஞ்சது. அசிரீரை கேட்டது, நீயும் உன்னோட மனைவியும் எல்லாருமே இந்த பாதை வழியா வந்து என்னை அடையலாம் அப்படின்னா. சிவபெருமானோட பெருமையை பாடிண்டே எல்லாரும் அந்த ஜோதிக்குள்ள ஐக்கியமாகி 16 வயசுதான். அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பாட்டுகள் எழுதியிருக்காரு. நம்ம இவரோட சரித்திரம் பார்க்கும்போது இவர் வந்து பதிகம் பாடினார், பாட்டு பாடினார், இது சரி பண்ணார், அது பண்ணார், அற்புதம் பண்ணார்னு பார்க்கிறோம் இல்லையா? எப்படி பகவானோட அருள், பகவான் மேல உள்ள பக்தி, அதை தானே தமிழ் வார்த்தைகளுக்கு உள்ள சக்தியும் கூட. நம்ம அந்த சான்ஸ்கிரிட் சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ்லாம் சொல்லும்போது கரெக்டான உச்சரிப்போட சொன்னா அதுக்கெல்லாம் எஃபெக்ட் உண்டுன்னு. அந்த காலத்தில் சான்ஸ்கிரிட் வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜ் மாதிரி இருந்தது. அங்கங்க பிராந்திய மொழி இருந்தாலும் சான்ஸ்கிரிட்ல நிறைய காவியங்கள், ரகுவம்சம், குமார சம்பவம், எத்தனையோ. ஆனால் எல்லாமே எல்லாம் அப்படியே காலப்போக்கில் போயிடுது. நம்ம தமிழ்ல நிறைய நூல்கள் இருக்கு. 12 திருமுறைகள். 12 திருமுறைகள்ங்கிறது சைவ சமய நூல்களோட கலெக்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் 7 வந்து தேவாரம். தேவாரத்துல முதல் 3 திருஞானசம்பந்தர் பாடினது. அதுல ஃபர்ஸ்ட் பாட்டே தோடுடைய செவியன் தான். அடுத்த 3 நம்ம அப்பர் சுவாமிகள் பாடினது. அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினது. இதுதான் தேவாரம். 7ஆம் திருமுறை வரைக்கும். அப்புறம் 8ஆம் திருமுறை வந்து மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம், திருக்கோவையார். அப்புறம் 9ஆம் திருமுறை வந்து ஒரு 9 பேர், 9 சிவனடியார்கள், கண்டராதித்தர், அந்த மாதிரி அவெல்லாம் பாடின பாட்டுகளோட கலெக்ஷன். அப்புறம் 10ஆம் திருமுறை திருமூலரோட திருமந்திரம். அப்புறம் 11 ஒரு 12 பேர் பாடின பாட்டுகளோட கலெக்ஷன். காரைக்கால் அம்மையார், சேரம்மானார் அப்படிலாம். 12 பெரிய புராணம் சேக்கிழார் எழுதினது. இதுதான் 12 திருமுறை. 12 திருமுறைகள் போல, திவ்ய பிரபந்தம் போல, திருக்குறள் போல, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். தமிழ்னு வாயில சொன்னா பத்தாது சில்ட்ரன். So you should learn all this. தினம் ஒரு பாட்டு அப்படின்னு கத்துக்கலாம். Or at least weekly once அப்படின்னு ஒண்ணு கத்துனாதான் நம்ம தமிழ் என்னைக்குமே நினைச்சு இருக்கும். Now it is question time. திருஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்ட இடம் என்ன? ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு பதிகம் என்ன? மதுரையில கூன்பாண்டியனுக்கு எந்த பதிகம் பாடி உடம்பு சீர் பண்ணார்? நான் இன்னைக்கு ஒரு 10-12 கோவில் பேரா சொல்லியிருப்பேன்.
நீங்க இன்னும் ஒரு 10 கோவில்கள் பேரு கண்டுபிடிங்க பார்க்கலாம். Okay, that's all for today. See you in the next episode. Hari Om.